அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த 31 நாட்கள். இனி எல்லாமே முன்னேற்றம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில். அப்படி இந்த நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த அக்டோபர் மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு ஆகிய நால்வரை தவிர மற்ற கிரக நாயகர்கள் அனைவரும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே. இதனால இந்த மாதத்துல கன்னிராசினியர்களான உங்களுக்கு வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பண பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் மன நிறைவு நிகழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. கழுத்திர ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு அழைத்து செல்வது நல்லதுங்க. ஜென்ம ராசியில் சூரியன் நிலை கொண்டுள்ளதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சையினால குணம் கிடைக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்று திகழ்வதால் தருணத்துல சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால திருமண முயற்சிகளுக்கு மிகவும் உகந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கண் நிறைந்த கணவனே கண்ணீர் விரும்பும் கனவு என பெரியோர்கள் கூறுவார்கள். அதற்கேற்ப கன்னிராசினியர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் அமைந்திருப்பதால பெண்ணை பெற்றவர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமான நிலையில வலம் வருவதால் உத்தியோகத்துறைக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வர ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு நிர்வாகத்தினருடைய பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்குங்க. மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு மரியாதை காட்டி ஒத்துழைப்பாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்குங்க. சிறு முயற்சியிலேயே உங்கள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த நிறுவனத்தில் மிக நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. தற்காலிக வேலைகளில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் பெற்று தருவாங்க. சனி பகவான் இருப்பதில் சனி தன்னிகரற்றவர் என கூறப்படுகிறது. ஜோதிட பாரிஜாதம் எனும் மிக புராதான ஜோதிட நூல்கள் அந்த வகையில எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்கு. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பதால சுக்கிரன், குரு ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று திகழும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் வர்த்தகத்துறை சிறந்த முன்னேற்றத்தை அடைய இருக்குதுங்க. உற்பத்தியை படிப்படியாக அதிகரித்துக் கொள்ளலாங்க. சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே அறிந்து திட்டமிட்டு திறமையுடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடையலாம் என கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு கூட குறைந்த வட்டியில் நிதியுதவி கிடைக்குங்க. பெரிய தொழிலதிபர்கள் புதிய விற்பனை நிலையங்களை
கலை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. அதிர்ஷ்டகரமான இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள் கிளைகள் ஆரம்பிப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இது பற்றியும் பெரிய தொழிலதிபர்கள் சிந்திக்கலாங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றமே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் மற்ற கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு அரிய வாய்ப்புகள் தேடி வருங்க. வருமானம் வாய்ப்பும் வசதியும் உயருங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நாடகங்களை அறிமுகம் செய்து வைக்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அரசியல் துறையினருக்கு ஆதரவாக பலம் வருகிறாங்க. மக்களிடையே நம்பிக்கை அதிகரிக்குங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்திருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல முடிவை நீங்க எதிர்பார்க்கலாங்க. எதிர்காலத்தில் பதவி ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. சுக்கிரன் மற்றும் சனி பகவானுடைய நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான புதன் ஓரளவு சாதகமாக சஞ்சரிக்கிறார். கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க. குடும்ப கவலைகள் படிப்பை பாதிக்குங்க. ஒரு சிலர் ஆசிரியர்களின் கோபத்திற்கு ஆளாக கூடும். உணர்ச்சி வசப்படாமல் வகுப்பில் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. சுக்கிரனும் குருவும் சாதகமாக இருப்பதால் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்களுடைய உழைப்பிற்கும் குறைவில்லைங்க. இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருப்பது கடினங்க. இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு மற்றும் சுக்கிரனுடைய பூரண சுபபலத்தில் நன்மைகளை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு ஆரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் நகையருக்கு நல்ல வேலை கிடைப்பது உறுதிங்க. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கும் கூட கவலை இல்லாத ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு கிருஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. நன்மை செய்யும் கிரகங்களே இந்த மாதம் முழுவதும் கன்னிராசினியர்களுக்கு அதிக சுபபலம் பெற்றுள்ளதால இந்த விளைவாக ஏற்படும் நன்மைகளை பயன்படுத்தி கொள்ளலாங்க. ராகுவினுடைய நிலை உடல் உபாதைகள் ஏற்படுத்த கொடுங்க. அத்தகைய தருணங்கள் அலட்சியமாக இருந்து விடாமல் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் காலை மாலை இரு வேளைகளிலும் தவறாமல் பூஜித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.